எதனால் தளபதி விஜய் அவர்களுக்கு மட்டும் அனுமதி மறுக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க? பயம். வேதநாயகனா பயம். என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதியை பார்த்து பயப்படுறாங்க, அவ்வளவுதான். வரலனாலும் பயம், வந்தாலும் பயம். கரூர்லேயே எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கும். எந்த மாவட்டம்னா எங்களுடைய பார்த்தா ஒரு பயம், அந்த பயத்தில் இருக்கிறாங்க டிஎம்கே. வேதநாயகனா பயம். தளபதியை பார்த்து பயப்படுறாங்க. ஆளுங்கட்சிக்கு பயம். அண்ணனை 2026 சிஎம்மா உட்கார வைப்போம். 2026 தளபதியோட கொடி தான் கோட்டையில் பறக்குமே, வேற கொடி பறக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. தளபதி எது பேசினாலும் மாசு தான். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மட்டும் இல்ல, உலகத்துல எந்த மூலையில நம்ம வகையரா இருந்தாலும் அவங்க எல்லாருமே நம்மளோட உயிர் தான், அவங்க எல்லாருமே நம்மளோட உறவு தான். 2026 ஜார்ஜ் கோட்டையில் ஆட்சியை பிடிப்போம், இல்லை எந்த மாற்றம் கிடையாது. அவர் நல்லது செய்வார் நம்பிக்கையோடு தான் நாங்கள் அவர் பக்கமாக இருக்கோம், அவ்வளோதான். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா. புதுச்சேரியில் நடந்த மீட்டிங்க்கு அப்புறம் இப்போ மாவட்ட செயலர் கூட்டம் நடத்திருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த நிகழ்ச்சியை? எப்படி பார்க்குறோன்னா, நாங்கள் ஒரு நல்ல விதமாக தான் பார்க்குறோம். எல்லாம் அடுத்த கட்ட தகவலாக நாங்கள் நினைக்கிறோம். மக்களுக்கு இன்னும் நல்ல ஒரு பொது செயலாளர்கள் எல்லாரையும் நியமிக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக நாங்கள் கருதுகிறோம். இந்த இதில் என்ன பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எதுவும் மக்கள் சம்பந்தப்பட்ட நல்ல விஷயமா தான் இருக்கும். இல்லை கூட்டணி பற்றி பேசியிருப்பாங்க. ஆமாம், கூட்டணி பற்றி தான் பேசுறதாக கேள்விப்பட்டிருந்தோம். யாருடன் கூட்டணி வைப்பாங்க நினைக்கிறீங்க? அந்த ஐடியா தளபதி என்ன முடிவு பண்றாரோ அதுதான் கூட்டணியா இருக்க போகுது. தளபதி விஜய் அவர்களுக்கு அனுமதி எங்கேயுமே போறதுக்கு ரொம்ப சீக்கிரம் தரமாட்டாங்க இல்லையா? ஏன் விஜய்க்கு மட்டும் அனுமதி மறுக்கப்படுகிறது? அவர் எங்க அண்ணன் தளபதி அண்ணன் எல்லாம் நல்லது செஞ்சிருவாரு சொல்லிட்டு அவர் வர விடக்கூடாதுன்ற ஒரு முட்டுக்கட்டை தான் அதெல்லாம். அதனால அந்த பயத்தாலே அவருக்கு அனுமதி தர மாட்டாங்க. அதே மாரி நம்ம மக்கள் அனைவருமே அண்ணனை 2026 சிஎம்மா உட்கார வைப்போம். தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரி இப்போ காலத்தில் பேசியிருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? கழகத் தலைவர்கள் ஒட்டுமொத்த உலகத் தமிழர்களின் தலைவர். எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் அது குறித்து அவர் பேச தயங்க மாட்டார். கண்டிப்பாக அவங்க உரிமைகளுக்காக குரல் கொடுப்பார். பாண்டிச்சேரியும் நம்ம தமிழ் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு மாநிலம். அதனுடைய நலனுக்காகவும் நான் பாடுபடுவேங்கிற உறுதியை தமிழர்களிடத்தில், அந்த மக்களிடத்தில் தெரிவிச்சிருக்கிறாரு. அது பெருமையாக தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா தமிழ்நாட்டை மட்டும் பார்க்கல, அவர் ஒட்டுமொத்த இந்தியாவையும் தமிழகம் மொத்தத்தையும் தான் அவர் பார்க்குறாரு. எங்கள் தளபதி திராவிடம் இப்போ அது ஒரு ஒன்றிய அரசும் இது ஒரு ஒன்றிய அரசும் தனித்தனி வேறாக ஒன்றும் பார்க்கல, ஒன்றா தான் எல்லாமே பார்க்குறாரு தளபதி. அவர் பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் பார்க்குறோம். அவர் முன்னேறி வரணும். அவர் நல்ல பதவியில் உட்காந்து நல்லது நாட்டு மக்களை பார்க்கணும். நாங்கள் அவருக்காக, அவர் எங்களுக்காக, அவ்வளோதான். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, பாண்டிச்சேரியிலையும் அவர் ஆட்சி அமைன்னு சொல்லியிருக்காங்க. எங்கே அமைஞ்சாலும், எந்த ஏரியாவில் அமைஞ்சாலும் அவர் நல்லது செய்வார் நம்பிக்கையோடு தான் நாங்கள் அவர் பக்கமாக இருக்கோம், அவ்வளோதான். தளபதி விஜய் அவர்கள் பொதுக்கூட்டம் நடத்தும் போதோ மாநாடு நடத்தும் போதோ அவருக்கு மட்டும் அனுமதி ரொம்ப இழுபறியாகவும் இல்லை அனுமதி மறுக்கப்படுறது அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? பொங்கி வரும் காட்டாற்று வெள்ளம் போல தளபதி, அவரை நேசிக்கிற கூட்டம். அப்போது அதை கட்டுப்படுத்துகின்ற எந்த விதமான திட்டமிடுதலும் இன்றைய அரசுகளிடத்தில் இருக்காது. ஏதோ அவங்களால முடிஞ்சதை நிபந்தனைகள் மூலமாக, கட்டுப்பாடுகளின் மூலமாக அந்த வெள்ளத்தை தடுக்கிறதுக்கு நினைக்கிறாங்க. அது கட்டுக்கடங்காமல் பெருகி கொண்டே இருக்கிறது. அவங்க ஆட்சியில் இப்போ அப்படி தான் பண்ணுறாங்க. அவங்க ஆட்சியில் நம்ம தளபதி நல்லது தான் பண்ணுறதுக்கோசம் வர்றாரு, மக்களுக்கோசம். அவங்க அதை யோசிக்கவே மாட்டுறாங்க. அவங்க யோசிச்சா தானே அவர் என்ன பண்ணாலும் அது நம்ம முற்றுப்புள்ளி தான் வைக்கிறாங்க. படத்துக்கும் அப்படி தான் பண்ணுறாங்க, அரசியலில் வந்துட்டாருன்னு அப்படி தான் பண்ணுறாங்க, எல்லாத்துக்குமே அப்படி தான் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் கொடுக்குற அனுமதியும் பாண்டிச்சேரியில் கொடுக்குற அனுமதி எப்படி பார்க்குறீங்க? தளபதி பாராட்டக்கூடிய அளவில் பாண்டிச்சேரியில் பல நிபந்தனைகளை விதித்தாலும், கட்டுப்பாடுகளை விதித்தாலும், கழகத் தோழர்களோடு, தொண்டர்களோடு, நிர்வாகிகளோடு இணைந்து கலந்து பேசி காவல்துறை இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பானதாக, எழுச்சியானதாக நடைபெறுகின்ற நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க. தமிழகத்தில் அந்த ஒத்துழைப்பு இல்லைங்கிறது தான் நம்மளுடைய குற்றச்சாட்டு. இன்னைக்கு மாவட்ட செயலர் கூட்டத்தில் என்ன பேசப்படுதுன்னு நினைக்கிறீங்க ஐயா? அது மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் கழக வளர்ச்சிக்கும் தேர்தலை எதிர்கொள்வது குறித்த வியூகங்கள் குறித்து பேசணும். மற்றதை சொல்ல முடியாது, கிடையாது. டிஎம்கேவுடைய ஆட்சி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நல்லது கெட்டதும் செய்யலாம். அதுக்கு தான் தலைவர் வராரு. தலைவர் கோட்டையில் ஏற்றுற வரையும் நாங்கள் அயராத பாடுபடுவோம். அதில் எந்த மாற்றம் கிடையாது. இப்போ ஈரோட்டில் பொதுக்கூட்டம் வருகிற 16ஆம் தேதி நடத்துறாங்க. 18. ஆனால் ரொம்ப இழுபறி. 18
தலைவருடைய கேஎஸோடைய தலைமையில் நடக்க போகுது. அங்கே நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அவருடைய கேஸோடைய ஆட்டத்தை அங்கே ஈரோட்டில் பார்க்க தான் போகிறீங்க. ஆனால் ரொம்ப இழுபறிக்கு அப்புறம் தான் அனுமதி தரப்படுதுங்கிறாலே, ஏன் விஜய்க்கு மட்டும் அந்த அனுமதி? தமிழ்நாட்டில் வந்து எப்படின்னா ஆளுங்கட்சி வந்து எப்படின்னா எங்களுக்கு கரூர்லேயே வந்து அது மாதிரி தான் பண்ணாங்க. கரூர்லேயே எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கும் எந்த மாவட்டம். ஆனால் எங்களுடைய பார்த்தா ஒரு பயம், அந்த பயத்தில் இருக்கிறாங்க டிஎம்கே. விஜய்க்கு எதிராக தொடர்ந்து பணம் வாங்கிட்டு பேசுகிறாங்கன்னு சொல்லி சில கூட்டங்கள் இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஊடகங்களில் சிலர் வந்து அதை போல இருக்கிறாங்க. அவர்களுடைய செய்திகளுக்கு அதை போன்ற தகவல் சொல்லப்படுது. உண்மை எப்பயும் அதுதான் வெல்லும். கழகத் தலைவர் தளபதி உண்மையின் மறு உருவம். அதனால் அவரை பற்றிய பொய் செய்திகள் மக்களிடத்தில் ஈடுபடாது. ஊக்கத்தொகை பெற்றுக்கொண்டு ஊடகத்தில் பரப்புபவர்கள் தான் பின்னாளில் வருத்தப்படுவார்கள். விஜய்க்கு எதிராக பணம் வாங்கிட்டு நிறைய பேர் பேசுறாங்கன்னு சொல்றாங்களா, யாரெல்லாம் பேசுறாங்க நினைக்கிறீங்க? மக்களுக்கு நல்லது செய்யறோம்னு நினைக்கிறவங்கள யாருமே முன்னேற விட மாட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து முன்னாடி இருக்கிறவங்களோட இப்போ நல்லா பண்ணணும்ட்டு இறங்கி பண்றாரு. அவர் முடக்கிறதுக்கான வழி நிறைய நடக்குது. ஆனா எந்த கட்சி எப்படி முடக்கினாலும் அண்ணனை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு பின்னாடி பெரிய சக்தி இருக்கு. மக்கள் சக்தி அண்ணனுக்கு பின்னாடி பெரிய தூணா இருக்கிறது யாருக்கும் தெரியல. தமிழ்நாடு மட்டும் இல்லாம பாண்டிச்சேரியிலையும் இப்போ கால் வச்சிருக்கீங்க இல்லையா? எல்லாருமே அந்தந்த நாடு மட்டும்தான், அந்தந்த தமிழ்நாடு மட்டும்தான் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனா அண்ணனோட மனசு பாருங்க, அதர் ஸ்டேட்டுமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. இதுல என்ன பேசப்பட்டிருக்கு நினைக்கிறீங்க? இதுல அதாங்க கட்சி வேலையை தான் அங்கே செய்யணும். கூட்டணி பத்தி பேசப்பட்டிருக்கா? இல்லைங்க, 2026 கட்சி வேலையை எப்படி செய்யணும், என்ன மாதிரி செய்யணும், அதை பற்றி தான் பேசணும், தவிர மற்றபடி ஒன்று. தமிழகத்தை தொடர்ந்து பாண்டிச்சேரியிலும் விஜய் அவர்கள் கால்தடம் பதிச்சிருக்காங்க. அது நாங்கள் சொல்ல பாண்டிச்சேரி மக்களே நல்ல இது சொல்லிடுறாங்க. பார்த்தீங்க நீங்களே, எல்லா மீடியாலும், எல்லா சோசியல் மீடியாலும், யூடியூப் முதல்ல எல்லாமே நல்லபடியாக தான் சொல்லிக்கிறாங்க. நல்லபடியாக தொடர்ந்து பாண்டிச்சேரி இன்னைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டம், அடுத்தது ஈரோட்டில் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் தொடர்ந்து நடத்துறீங்க இல்லையா? இது மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு? அதுதான் மக்களோட எழுச்சி தாங்க இது. 2026 நாங்கள் ஒரு நல்ல ஆட்சி அமைக்கணும் தான் இதுக்கான இது பண்ணுறோம். அதுக்கு எங்களுக்கு மக்கள் சப்போர்ட் அதிகமாக இருக்குது. அதனால தான் நாங்கள் அடுத்தடுத்த வேலையை பண்ணிக்கிட்டே போகிறோம். இப்போ 18ஆம் தேதி ஈரோட்டில் நடக்குது. அதுவும் ஒரு மக்களுக்கான இது தான். தொடர்ந்து ஏன் விஜய் அவர்களுக்கு மட்டும் அனுமதி மறுக்கப்பட்டே இருக்கு? இல்லை எங்கே மீட்டிங் நடத்தினாலும், எங்கே ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாலும்? நான் அதை பற்றி நோ கமெண்ட்ஸ். ஏன்னா நடக்குது எல்லாருக்குமே தெரியும். ஆள போகிற அந்த டிஎம்கே ஆளுநர் அதுதான் அதுக்கான இது அதுதான். ஆனால் பாண்டிச்சேரியிலேயே அனுமதி மறுக்கப்பட்டது இல்லையா? இங்கே இடம் தான் பிரச்சனை, தவிர மற்றபடி அந்த இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. அங்கே இடம் கொடுத்துருக்காங்க. பாண்டிச்சேரியில் உங்களுக்கு அனுமதி ரொம்ப தாமதமாக தானே உங்களுக்கு பாண்டிச்சேரியில் கிடைச்சது. ஆனால் ரொம்ப தாமதமாக கிடைச்சது. அந்த முதலமைச்சரை பாராட்டிருக்காரு. அந்த சிஎம் பார்த்து இந்த சிஎம் கற்றுக்கணும் அப்படிதான் சொல்லியிருக்காரு. பட்டோல் வந்து கொடி பறக்கணும்னு சொல்லிட்டு தான் பாண்டிச்சேரியில் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நடந்த மீட்டிங்கில் கூட சொல்லியிருக்காரு. எங்களுடைய கொடி எங்கேயுமே பறக்கும், அதில் எந்த மாற்றம் கிடையாது. 2026 ஜார்ஜ் கோட்டையில் ஆட்சியை பிடிப்போம், இதில் எந்த மாற்றம் கிடையாது. 2026 தளபதியோட கொடி தான் கோட்டையில் பறக்குமே, வேற கொடி பறக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. வருகிற 2026 தளபதி தான் சிஎம். வாழ்க தளபதி, வளர்க தளபதி. விருப்பப்படி அவர் வரணும் ஆட்சிக்கு. அவர் 4 பேருக்கு நல்லது செய்யணும், அந்த நம்பிக்கையோடு இருக்கிறோம். தமிழக மக்கள் அவருடைய சகோதரர்களாக இல்லாமல் பாண்டிச்சேரி மக்களும் அவர் நெஞ்சில் குடியிருக்கிற மக்களை அவர் ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரி கடந்த 30 ஆண்டாக தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு அவருக்கு வரவேற்பு இருக்கோ அதே அளவில் பாண்டிச்சேரிலையும் இருக்குது. அதெல்லாம் அவர் நல்லாட்சியை பாண்டிச்சேரிக்கு சேர்த்து தரணுன்றது அவருடைய விருப்பம். தளபதி எது பேசினாலும் மாசு தான். தளபதி வந்து 2026 முதலமைச்சர் ஆகத்தை யாராலும் தடுக்க முடியாது. பாண்டிச்சேரிலையும் நம்ம தமிழக வெற்றிக்காரங்க தான் ஆட்சி அமைக்கும், தமிழ்நாட்டிலையும் தமிழக வெற்றிக்காரங்க தான் ஆட்சி அமைக்கும். தமிழகம் மட்டும் இல்லாமல் புதுச்சேரியிலையும் தளபதி விஜய் அவர்கள் வந்து பொதுக்கூட்டம் நடத்திருக்காங்க. பெரிய அளவுக்கு அது மக்கள்கிட்ட பேசப்பட்டிருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக நாங்கள் முதல் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கட்டம் புதுச்சேரியிலையும் எங்கள் கால் ஊனணும்னு சொல்லிட்டு அங்கேயும் பரப்புரை மேற்கொண்டோம். அங்கேயும் கண்டிப்பாக நாங்கள் தேர்தலை அதான் பட்டொலி வீசும் எங்கள் கொடி அப்படின்னு சொல்லிட்டாரு. கண்டிப்பாக வீசும். தாவேக்காக மட்டும் ஏன் பாண்டிச்சேரி இருக்கட்டும் தமிழ்நாட்டில் இருக்கட்டும் அனுமதிங்கிறது மறுக்கப்பட்டே இருக்குது, அவ்வளோ சீக்கிரம் கிடைக்க மாட்டேங்குது? தளபதியை பார்த்து பயப்படுறாங்க, அவ்வளோதான். அவருக்கு ஓட்டு பர்சன்டேஜ் வச்சு நிறைய பேர் பயப்படுறாங்க. ஏன்னா தெரியுது, யாரா தமிழகத்துலையும் சரி புதுச்சேரிலையும் சரி பார்த்தீங்கன்னா விஜய் டிவிகே இது மட்டும்தான் பேசும் பொருளாக இருக்கே தவிர மற்றபடி எந்த ஒரு கட்சியும் ஏடிஎம்கேஸ் கூட எதிர்கட்சி கூட இல்லை. டிவிகே தான் இப்போ எதிர்கட்சி போல் செயல்பட்டுது. மக்களோட வரவேற்பு நாங்கள் எதிர்பார்த்தது அதிகமாக தான் இருக்குது. இந்த திமுக விளம்பர மாடல் ஆட்சி மட்டும் எங்களுக்கு சரியான முறையில் இன்னும் எங்களுக்கு நிறைய பர்மிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நாங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இந்த தேதிக்கு இன்னும் எல்லா ஊர்லேயுமே நாங்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு முடிஞ்சிருக்கோம். மக்கள் ஆதரவு இப்போ இன்னும் பல மடங்கு பெற்றிருக்கோம். மேலும் நாங்கள் வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம். இந்த திராவிட மாடல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறது தான் எங்களுடைய முதல் குறிப்பு. இதனால் தளபதி விஜய் அவர்களுக்கு மட்டும் அனுமதி மறுக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க? பயம், வேதநாயகனா பயம்.
ஆனா பாண்டிச்சேரியிலையும் தமிழகத்துலயும் ஒரே மாதிரி தான் அனுமதி. அவங்க 31 ரூல்ஸ் கொடுத்தனா அவங்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்களே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாண்டிச்சேரியில் அவங்க கொடுத்த ரூல்ஸ் ஏற்றுக்கிட்டபடியாக இருந்துச்சு. தமிழ்நாட்டில் கொடுத்துக்கிற எந்த ரூல்ஸும் ஏற்றுக்கபடியா இல்லை. 5 நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாது, குறுகிய இடம், உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, சின்ன இடம், அப்புறம் தொலைதூர பயணம், அது மாதிரி நிறைய சிக்கலான ஒரு முறையில் தான் கொடுத்தாங்க. அதனால தான் வந்து பாண்டிச்சேரியில் சக்ஸஸாக பண்ண முடிஞ்சது. தளபதி அவர்களுக்கு மட்டும் ஏன் வந்து அனுமதி தரதே ரொம்ப மறுக்கிறாங்க? பயம், ஆளுங்கட்சிக்கு பயம், எதிர்கட்சிக்கும் பயம், அவங்க அதிமுககாரனும் பயம், திமுககாரனுக்கு பயம், தளபதி நின்னா பயம், நடந்தா பயம், வரலனாலும் பயம், வந்தாலும் பயம். அவர் எது வேணாலும் எதுவுமே அவர் சீனியனாக தான் அவங்களுக்கு வேலை. இந்த பொதுக்கூட்டத்தில் கூட்டணி குறித்து ஏதாவது பேசப்பட்டிருக்கு நினைக்கிறீங்களா? இல்லை, கூட்டணி தளபதி அவருடைய முடிவு கூட்டுட்டோம். தளபதி எந்த முடிவு எடுத்தாலும் நாங்கள் ஒத்துப்போம். கூட்டணி குறித்து தலைவர் தான் முடிவு எடுப்பார். தலைவர் இந்த பொதுக்கூட்டத்துக்கு வரல. அது தலைவர் வந்தால் தலைவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது கூட்டணி. சில பேர் பணம் கொடுத்தா தலைவர் விஜயை வந்து விமர்சிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி யாரெல்லாம்? இந்த தமிழ்நாட்டில் எத்தனை கோட்டீஸ்வரர் இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். இங்கே இருக்கிற எத்தனை மாவட்ட செயலாளர், எத்தனை கழக செயலாளர் கோட்டீஸ்வரர்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அங்கே யாரும் கோட்டீஸ்வரன் கிடையாது. அதெல்லாம் முழுக்க கட்டுக்கதை. பணம் வாங்கிக்கிட்டு வந்து விஜய்க்கு எதிராக வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஆமாம், அது ஆளுங்கட்சிக்காரன் காசு கொடுத்து அவங்களே தூண்டி விட்டுக்குன்னு ஒன்றியத்துக்கு இந்த மாதிரி காசு வாங்குறாங்க, போஸ்டிங் இந்த மாதிரி காசு வாங்குறாங்க அப்படின்னு பொய் தகவல் பரப்பிஇருக்கிறாங்க. இப்படி பாண்டிச்சேரி பொதுக்கூட்டம், அடுத்தது இன்னைக்கு மாவட்ட செயல் கூட்டம், அடுத்தது 18ஆம் தேதி ஈரோடு பொதுக்கூட்டம் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்குல்ல, மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு? பயங்கரமாக இருக்குது, முன்னை விட அதிகமாக இருக்குது. கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி கொஞ்சம் இருந்தது. ஆளுங்கட்சிக்காரனே எங்களுக்கு தளபதிக்கு எதிர்ப்பாக இது பண்ணி மக்களுக்கு தெளிவாக தெரியுது இந்த ஆளுங்கட்சிக்காரன் பண்ண தப்பு தான். கரூர் சம்பவம் ஃபுல்லாக திமுககாரன் பண்ண வேலை தான். மெயினாக டிஎம்கே செயல்படுறாங்க. மீதி பேர் எல்லாம் கூட்டணி வைக்கிறதுக்கு ஐடியா பண்ணுறாங்க. தளபதி விஜய் அவர்கள் வந்து தாவேக்கா வெர்சஸ் டிஎம்கேங்கிறாங்க. ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா தாவேக்கா வெர்சஸ் நாம் தமிழர் கட்சின்னு சீமானோட ஒப்பிடுறாங்களே, அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதெல்லாம் சும்மா, அது உங்களுக்கே தெரியும், மக்களுக்கு தெரியும். 8% எடுத்துட்டாரு. நெக்ஸ்ட் வாட்டிலாம் அதெல்லாம் இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. அவர் டெபாசிட் எடுப்பாரா இல்லையா உங்களுக்கு தெரியல. 2026 கூட்டணி கொடுத்த நிலைப்பாடு விஜய் அவர்கள் எப்படி எடுப்பார்? தலைவர் நல்ல முடிவு எடுப்பார், காத்துன்னு இருக்கிறோம். தலைவர் எடுக்கிறது தான் எங்கள் முடிவு. அது தளபதியுடைய முடிவு தான், அவருடைய முடிவு இறுதி முடிவு. அது எந்த முடிவாக இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் தளபதியோட உண்மையாக உழைச்சி வெற்றியை வந்து அவருக்கு ஈட்டி தருவோம். டிஎம்கேட சிட்டிங் அமைச்சர்ஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி பிடி பணியாளர் தியாகராஜன் போன்றவர்கள், மனோஜ் பாண்டியன் ஏடிஎம்கேல இருந்து இவங்கெல்லாம் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதிகாரப்பூர்வமாக தகவல் வரல, எல்லாம் ஒரு வதந்தி போல் வருது. நம்மளும் பார்ப்போம் வந்து சேர்றாங்களா இல்லையா, இருக்கிறோம் வரவங்க. 2026 வெற்றி கூட்டணி, உங்களோட வெற்றி கூட்டணி யாரோட அமையும், இல்லை எப்படி? நாங்கள் வைக்கிறதாங்க வெற்றி கூட்டணி தளபதி தான். டிவிகே மட்டும்தான், மீதியெல்லாம் சும்மா ஒப்புச்சப்பா. வெட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.